கேரியோடைப்பிங் அப்படின்னா என்ன? கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். நிறைய படிச்சிருப்பீங்க செல் டிவிஷன் அப்போ கேரியோகைனசிஸ்னு. ஸோ கேரியோ அப்படின்றது நியூக்ளியஸ். ஓகே, டைப்பிங் அப்படின்றது இந்த இடத்துல நியூக்ளியஸுக்குள்ளே என்ன இருக்கும், நம்ம என்ன பார்ப்போம் செல் டிவிஷன் அப்போ நியூக்ளியஸுக்குள்ளே குரோமோசோம்ஸ் பற்றி படிப்போம் இல்லையா. ஸோ குரோமோசோம்ஸை அரேஞ்ச் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேரியோ டைப்பிங் அப்படிங்கிறது. சரி, இப்போ எதுக்காக நம்ம குரோமோசோம்ஸை அரேஞ்ச் பண்ணணும்? செல்லு கண்ணுக்கு தெரியுமா? செல்லே கண்ணுக்கு தெரியாது. செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் அது சுத்தமாக கண்ணுக்கு தெரியாது. தென் அதுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது இல்லையா. பட் குரோமோசோமல்ஸ் அப்ரேஷன்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னாலும், இல்லை மெண்டலியன் டிஸார்டர்ஸில் வரக்கூடிய நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிப்பீங்க 12th. டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், பேட்டோ சிண்ட்ரோம், கிளைன்ஃபென்ட்ரல் சிண்ட்ரோம் படிப்பீங்க. தென் மியூட்டேஷன்லாம் நிறைய பாயிண்ட் மியூட்டேஷன்லாம் நிறைய டைப்ஸ் படிப்பீங்க. இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி எதை படிக்கிறதா இருந்தாலும் குரோமோசோம்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ணால் தான் நமக்கு இந்த டீட்டெயில்டான ஸ்டடி பண்ண முடியும் இல்லையா. எந்த குரோமோசோம்ஸில் இருக்க எந்த ஜீன் டிஃபெக்டிவாக இருக்குது, எது ரிசசிவ் ஜீனு, ஸோ எது டாமினன்ட் ஜீன், இது எல்லா ஸ்டடியும் வந்து குரோமோசோம்ஸை எக்ஸாமின் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் தான் நமக்கு பேசிக் எல்லாமே. ஏன்னா குரோமோசோம்ஸில் தான் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏவோட ஷார்ட் செக்மெண்ட் தான் நம்ம ஜீனுன்னு சொல்கிறோம். ஸோ எந்த ப்ரொசீஜர்ஸ்க்குமே நமக்கு குரோமோசோம்ஸை நம்ம விஷுவலைஸ் பண்ணாதான் நம்மளால் ஃபர்தராக எந்த ஸ்டடியும் பண்ண முடியும். ஸோ குரோமோசோம்ஸை ஸ்டடி பண்ணுற அந்த டெக்னிக்கு பேர் தான் கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேரியோடைப்பிங்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கேரியோடைப்பிங் இஸ் a technique in which complete set of chromosomes are separated from the cell and arranged in pairs. ஸோ செல்லுங்கிறது இப்போ எந்த வேறு ஷேப்பில் வேணாலும் இருக்கும். தென் இதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸுக்குள்ளே இப்படி இருக்கும் ரைட். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், குரோமாட்டின் ரெட்டிகுலம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ரைட். குரோமாட்டின் ரெட்டிகுலம். ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் செல் டிவிஷன் தான் இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் எல்லாமே இப்படி ரெட்டிகுலமாக இருக்கிறது என்ன ஆகிடும்னா கட் ஆகி இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸாக நம்மளுக்கு பிரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸாக நம்மளுக்கு பிரிய ஆரம்பிக்கும் ஒன்லி டியூரிங் த டைம் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ ஹியூமனோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ்லேயுமே இப்போது இந்த செல் டிவிஷன் அப்போ தான் நம்மளால் எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்றதையே மைக்ரோஸ்கோப் மூலயமா நம்மளால் எக்ஸாமின் பண்ண முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஹியூமனில் எவ்வளோ 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் செல் டிவிஷன் தான் இந்த 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸுமே நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய எல்லா 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸையும் நம்ம பேராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ பேரில் 23 கிடைக்கும் ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ டெக்னிக் இன் விச் complete set of chromosomes, complete set of chromosomes என்றது எவ்வளோ human beingல 46. okay, complete set of chromosomes are separated from the cell. செல்லில் இருந்து அதை செப்பரேட் பண்ணுறோம். then and arranged in pairs. ஸோ அப்போ பேர்ஸில் அரேஞ்ச் ஆகும்பொழுது எவ்வளோ கிடைக்கும், 23 கிடைக்கும். ஓகேவா, ஸோ 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸையும் நம்ம செல் டிவிஷன் டைமில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ரொசீஜர் படிக்கும்பொழுது செல் டிவிஷனில் எந்த ஃபேஸில் வந்து நம்ம எல்லா குரோமோசோம்ஸையும் பார்க்க முடியும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸையும் எடுத்துகிட்டு தென் அது என்ன பண்ணுறோம் 23 பேர்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் எதுன்றது தெரியும். ஓகேவா, இதுதான் வந்து கேரியோடைப்போட பேசிக் டெஃபினிஷன். ஓகே, இப்போ நம்ம கேரியோடைப்பிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியோகிராம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னது, இடியோகிராம். இடியோகிராம்னா என்ன? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல செல்ஸில் நம்ம பார்த்தது என்னென்னா ஆக்சுவல் இமேஜ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரைட். ஸோ ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுப்பாங்க இல்லையா. அப்போ உங்களோட புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க பிக்சர் மாதிரி டயக்ராமா. ஸோ அந்த கண்டிஷனை தான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்த குரோமோசோம்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டயக்ராமேட்டிக் representation of chromosomes.
அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேரியோடைப்பிங் அப்படின்றது என்ன, கேரியோடைப்புன்றது ஆக்சுவல் இமேஜ், ஓகே, விச் கேன் பி சீன் அண்டர் தி மைக்ரோஸ்கோப், ஓகேவா. ஸோ அந்த கண்டிஷனை நம்ம வந்து கேரியோடைப்பிங்னு சொல்கிறோம். அதையே நம்ம டயக்ராமாக வரைஞ்சோம் அப்படின்னா தென் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சி காட்டுறது இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நம்மளுக்கு கேரியோடைப்பிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர். கேரியோடைப்பிங் பண்ணாதான் தென் குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, அதனோட சைஸ் எப்படி இருக்குது, தென் அதனோட ஆர்ம் லென்த் எப்படி இருக்குது, சென்ட்ரோமியர் சென்ட்ரல் இருக்கா, எங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா குரோமோசோம்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அந்த குரோமோசோம்ஸை எக்ஸாமின் பண்ணுற அந்த டெக்னிக்கு பேர் தான் கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்கிறோம்.